அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகளையும் தாண்டி நம்ம பல செய்திகள் அலச வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இன்று இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள். கியூபாவில் பெரிய பிரச்சனை. ஜார்ஜியாவுக்கு, ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஜார்ஜியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங்கு. புடின் அவர்கள் சிஜிபிங் அவர்களை சந்திக்கிறதுக்கு பயணம். இன்று 15-14 2 நாள் பயணம். இது இல்லாமல் ராபர்ட் ஃபைகோ அவர்களை சுட்டு கொண்டிருக்காங்க இல்லையா, அது பற்றின ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் நிலைமை என்ன, இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போனால் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புயல் காற்றுல பொறி சாப்பிட்றவங்க போலவங்கலாம் யார், சீனாவில் நேற்று ஜாங்ஸூ மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த புயல்னால் இவங்களுக்கு பாவம். இந்த ஏதோ ஒரு பாட்டில் வரல, நாங்களாம் புயல் காலத்திலே பொறி சாப்பிட்றவங்கன்ற மாதிரி ஞாபகம் வந்துச்சு. இந்த சீனை பார்த்த உடனே அவ்வளோ காற்றடிக்குதில்ல, அவ்வளோ பதற்றமான சூழ்நிலையில் வெளியில் உட்காந்து அதை குடிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு நினச்சேன் நான். அதற்கான பிறவி பலன்களை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு அந்த டைலாக் ஞாபகம் வந்தது. இவங்கெல்லாம் புயல் காற்றுல பொறி சாப்பிட்ற பரம்பரையாட்டுக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லோவாக்கியாவுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் சுடப்பட்டிருக்கிறார். அதுக்கான பதிவுகளை பற்றி நம்ம நேற்று முழுமையாக பார்த்துட்டோம். அவர் முழுக்க ரஷ்யா ஆதரவு பெற்ற ஒரு பிரதமர் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா, அவருடைய எடுத்த நிலைப்பாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, நேட்டோவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, யூரோப்பிய யூனியனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக இருந்ததுனால. சரி, பத்திரிகைகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னும்போது, உக்ரைனில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சுடப்பட்ட நபர் 71 வயசு மதிக்கத்தக்க சுடப்பட்ட நபர் யார் தெரியுமா? ஏற்கனவே ரஷ்யா ஆதரவு பெற்ற மிலிட்ரி குரூப்பில் ஒர்க் பண்ணாராம். யார்? ஸ்லோவாக்கியாவிலே ரஷ்யாவுக்கு ஆதரவு பெற்ற மிலிட்ரி குரூப்பில் ஒர்க் பண்ணியிருந்த நபர் தான் இது சுட்டு கொண்டிருக்காங்கன்ற ஒரு அரிய பெரிய தகவலை யார் கண்டுபிடித்திருக்கிறன்னா, இங்கே உக்ரைன் தரப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் என்ன எதற்காக சுட்டு கொண்டாருன்னா, கவர்மெண்ட்டோட பாலிசி எங்களுக்கு பிடிக்கலன்னு இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிடிக்கப்பட்ட நபர்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நிறைய தொடர்புகள் இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி செயல்கள் இருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இப்போ என்ன சொல்ல வராங்க, வெஸ்டர்ன் நாடுகள்லாம் என்ன சொல்ல வருவாங்க ஃபைனலாக அப்படின்னா, நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை தகர்த்தது யார் அப்படின்னா யாருன்னு தெரியல, ஃபைனலாக ரஷ்யாவே தகர்த்துக்கிட்டாங்கன்னு. அதாவது அவங்க கண்ணே அவங்களே அப்படியே கடக்குன்னு குத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தான் இது. சரி, நம்ம உக்ரைனுடைய பத்திரிகைகள் போட்டிருந்தா கூட ஒரு நியாயம் வேணாமா? அவர் ரஷ்யா ஆதரவு பெற்ற நபர். ராபர்ட் ஃபைகோ ஸ்லோவாக்கியாவுடைய பிரதமர், அவர்களும் என்ன பண்ணார், ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் சுடணும்? அதுக்கான தார்மீக உரிமை என்ன? அப்போ இதிலே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான கதைகளை கட்டி வெறுப்பு அரசியலை விதைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பெரிய அளவுக்கு தனது ஆயுதமாக பயன்படுத்தி போராட வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்கிறது தானே ஒரே வேலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன். ஜார்ஜியாவில் இந்த அளவுக்கான கலவரம், இந்த அளவுக்கான பிரச்சனை காரணம் என்ன? உங்களுடைய வெறுப்பு அரசியல், உங்களுடைய வெறுப்பு புரபகண்டா தானே அங்கே மக்கள் மத்தியில் பரவி இருக்கிறது. இன்ற ஒயிட் ஹவுஸ் வெளிப்படையாக மாட்டியிருக்கிறாங்க ஜார்ஜியாவை. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஃபாரின் ஏஜென்ட்லாம் அனுமதிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே மக்களுக்கு எதிரான விரோத செயல் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்சி அகற்றிட்டு வேற ஆளை உட்கார வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்கள் பேச்சு கேட்டுட்டு அமைதியாக எங்கள் கூட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது, இல்லை அப்படின்னா ஆட்சி அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஜார்ஜியா கொஞ்சம் வெகுண்டு எழுந்திருக்கிறாங்க. நாங்கள் ரஷ்யா பக்கம் போவதற்கான காலம் நெருங்கி விட்டது போல் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிரட்டல்லாம் பார்க்கும்போது வெளிப்படையாகவே தெரியுது. நீங்கள் எப்படிங்க மற்ற நாட்டுக்குள்ளே போயிட்டு, அது எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு, ஜார்ஜியா பக்கத்தில் கூட நீங்கள் கிடையாது. அர்மீனியா மிரட்டுறாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, அசர்பைஜான் மிரட்டினாங்கன்னா நியாயம் இருக்குது, துருக்கி மிரட்டினாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஐரோப்பாவும் சரி இவங்களும் சரி, நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே தலையிட்டு அவங்க எந்த சட்டம் கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் பணம் கொடுக்கறது வரலன்னா வேறு ஏதாவது தடை விதிச்சுட்டு போங்களேன். ஏன் நாங்கள் பணம் நாங்கள் கொடுக்குற பணம் அங்கே தடுக்கப்படுகிறதுன்னும் போது அப்போ நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி தான் நாங்கள் கேட்குறாங்க. அதுக்கான அர்த்தங்கள் புரிகிறது. அதுதான் எங்கள் விஷயமே கூட. இந்த மாதிரியான விஷம பிரச்சாரங்களை பரப்பி அங்கே மக்கள் மத்தியில் ஒரு தேவையில்லாமல் கிரியேட் பண்ணுறதானே, ஹோக்ஸு கிரியேட் பண்ணுறது தானே உங்களோட வேலை. ஒரு பதற்றத்தையும் பேனிக்கு கிரியேட் பண்ணுறது தானே உங்களோட வேலை. அது கச்சிதமாக முடிச்சிட்டாங்கன்ற மாதிரியும் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்லோவாக்கியனுடைய பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே வெறுப்பு பிரச்சாரத்தின் ஒரு உச்சம். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பொறுமை இழந்து சுற்றிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு சில
பிரச்சனையை ரொம்ப டீப்பாக பார்த்துட்டு போயிடலாம். கியூபாவில் பெரிய பிரச்சனை அப்படின்னா அங்கே என்ன பண்ணிட்டாங்க, பணம் வந்து பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எல்லா சிட்டிசனும் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட்டுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நம்ம இப்போ இந்தியாவில் போனால் ஒரு காய்கறி கடையில் கூட 10 ரூபாய் 20 ரூபாய் கூட நம்ம ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அனுப்பிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டோட்டலாகவே எலக்ட்ரானிக் பேமெண்ட்டுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணுறாங்கல்ல அந்த லிமிட்டே குறைச்சிட்டாங்க. ஏடிஎம்மை நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த குறிப்பாக தனியார் பேங்க்குகளுக்கு என்ன பண்ணால் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கும் நீங்கள் அங்கங்கே வந்து ஏடிஎம்லாம் வச்சிடக்கூடாதுன்ட்டாங்க. அதே போல் டெபாசிட் தொகையை வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இவ்வளோக்கு மேலாம் டெபாசிட் பண்ணக்கூடாது, இவ்வளோக்கு மேலே வர வைக்கக்கூடாது, பேங்க்லேருந்து எடுக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைனுக்கு மாறிடுங்க அப்படின்ற ஒரு இதை வந்து மக்கள் மத்தியில் ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு அவங்களால வந்து ஆன்லைனுக்கு மாற்ற முடியல. ஏன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும்ல, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதையும் தாண்டி திடீர்னு மக்கள் கையில் பணம் வந்து ஏடிஎம்மில் போனாலும் எடுக்க முடியல, எங்கேயும் எடுக்க முடியல, ஆன்லைனுக்கான கன்வர்ஷன் இல்லை. அந்த இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் பொருட்கள் வாங்க முடியாமல் தடுமாறுறாங்க. இப்போ பொருட்கள் வாங்க முடியாது தடுமாறினாலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெகுண்டு எழுவுறாங்க, போராட்டம் ஆகிறது, போராட்ட கலவரமாக வெடிக்கிறது, இது போலீஸினுடைய கார்கள் வந்து அடித்து நொறுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது இங்கே கியூபாவுக்குள்ளார. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இல்லை நாங்கள் எடுத்த முடிவில் ரொம்ப தீர்க்கமாக இருக்குன்னு இருக்காங்க. ஸோ கியூபாவில் பொறுத்த வரைக்கும் பணப்பிரச்சனையினால், அதாவது பணப்புழக்கம் வந்து மக்கள் கையில் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஆனால் அது ஆன்லைனில் செலவு பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் டைமிங் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளே ஃபஸ்ட்டு டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு அதனுடைய ரொம்ப வளர்ந்தது. ஏன்னா இப்போ திடீர்னு கேஷ் இல்லாமல் தடுமாறும் போது தான் நிறைய சின்ன சின்ன கடைங்க கூட இந்த ஸ்கேன் பண்ணி வாங்குறது, இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து நிறையா வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆச்சு. இப்போல்லாம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஏடிஎம்மில் எடுக்காமல் கூட காலத்தை ஓட்டிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கான சூழ்நிலை இப்போ இங்கே இருக்குது. ஆனால் அங்கே அந்த அளவுக்கான சூழ்நிலை கியூபாவில் இருக்கான்னா கியூபாவில் இல்லை. அதற்கு தான் அங்கே மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. எப்படி அரசாங்கம் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா அமெரிக்கா வந்து இந்த எர்த்தினுடைய கிளைமேட் இருக்கு இல்லையா, எர்த்தினுடைய கிளைமேட் அப்படின்னா திடீர்னு வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குது, காடு வந்து பற்றி எரிகிறது. பற்றி எரியறதுனால என்ன ஆகுதுன்னா சீதோசன நிலை மாறுகிறது, டோட்டலாக மழைப்பொழிவு அதிகமான ஒரு சில பகுதியில் கொடுக்குறது, ஒரு சில பகுதியில் வந்து அதிகமான வெப்பத்தை கொடுக்குறது. நம்மளும் அந்த வெப்பத்தை வந்து உணர்ந்துருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷன் மாதிரி வந்து கொடுக்குறாங்களாம். மேலே இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேகத்தில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மி, டென்சிட்டினா அடர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சூரிய ஒளி வந்து அப்படி பட்டு உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு உள்ளே வந்துடுது, கீழே பூமியில் வந்து விழுந்துடுது. ரிஃப்ளெக்ட்னா ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்படி விலகி வந்து ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒளி விலகல் வந்து பூமி கீழே வந்து விழுது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணால் கெமிக்கல் காம்பவுண்டை வந்து அந்த மேகத்துக்குள்ளே செலுத்திட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த மேகம் எப்படி இருக்குன்னா டென்சிட்டி, அதாவது அதனுடைய அடர்த்தி ரொம்ப அதிகமாகிடும். அடர்த்தி அதிகமாச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சூரிய ஒளி பட்டாலும் ஒளி விலகல் அடையாமல் ஒளி வந்து அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும், திரும்பி போயிடும். அதனால் கொஞ்சம் வெயிலும் குறைவாக இருக்கும். அந்த வெயில் குறைஞ்சதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியாக போயிடும். இதனால் நாளைக்கு மழை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அரிய பெரிய கண்டுபிடிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றது உணர்ந்துக்கோங்க. பட் மழையோட தாக்கம் குறைந்ததா அப்படின்னா கொலம்பியா, ஈரான், இத்தாலி, இந்தோனேஷியா இந்த 3 நாடுலையும் வந்து மழை வந்து பொழந்துட்டு போயிடுச்சு. ஈரானில் குறிப்பாக இன்று புதுமையாக மிகப்பெரிய ஒரு மழை, இத்தாலியிலையும் அங்கே மிகப்பெரிய ஒரு மழை. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பாருங்கள். கொலம்பியாவிலும் சரி, குறிப்பாக இந்தோனேஷியாவில் நேற்று கூட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, 40லேருந்து 50 பேர் பக்கம் இருந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. கொலம்பியாவில் அதை கூட அதிகம்னு சொல்கிறாங்க, 80லேருந்து 90 அதை விட அதிகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரேசிலில் இன்னும் வந்து வெள்ளை நீர் வந்து வடியாமல் இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் எந்த மாதிரியான மேக அடர்த்தியை கொண்டு வந்து எப்படி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி என்ன மாதிரியான மாற்ற போகிறீங்கன்னு தெரியல. ஆக ஏதோ ஒரு வேட்டு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த வேட்டு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும். இனி ஒளி கதிர்கள் உள்ளே வராமல் அதை திருப்பி அணித்து மக்களை குளுமையான ஒரு சூழ்நிலை வைத்திருப்பதற்கான திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறோம் அமெரிக்கான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அடுத்த ஒரு கிளைமேட் சேஞ்சஸுக்கு ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
இன்று உலகம் முழுவதும் ஒரு உற்று நோக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, 16-17 புடின் அவர்கள் வந்து சீனாவுக்கு போயிருக்காங்க. ஜின்பிங் அவங்கள பார்த்துருக்காங்க. 2.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை. போன உடனே மனுஷன் இறங்கிட்டு 2.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை. இந்த 2.5 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து பல ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. பல காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப்புக்கான ஒப்பந்தத்தை எழுதிட்டுருக்காங்க. பல ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் வந்து நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பிளான் 270 பில்லியனுக்கு மேல் அளவுக்கான டர்ன் ஓவர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக இனி டாலரோட வேலை கிடையாது. அதிகபட்சம் எங்களுடைய யுவான் மதிப்பும் சரி, அவங்களுடைய ரூபிள் மதிப்பும் சரி மாற்றி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். 90% இது வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்னு இருக்காங்க. ஸோ இதுவே மிகப்பெரிய அடி தான். ஏன்னா 279 பில்லியனுக்கு மேலே டாலரை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போதே இதை டாலருக்கான அடியாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ தான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீனா மீது டைட் பண்ண சீனா இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு நாங்கள் இல்லை வேற ஆள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் ஆயுதம் கொடுக்கல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த ஈவி மேலே அவங்க தடை அப்படின்னு டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க. ஈவினுடைய கார்ஸ், சீனாவுடைய ஈவி கார்ஸு அலுமினியத்துக்கு 25%, இது மாதிரி அடுத்தடுத்த பொருட்களுக்கு டேக்ஸ் போட்டு சீனா வந்து ஒரு சீப் பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீப் ட்ரேடை யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு அடுத்தடுத்த குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நம்ம நடுநிலை என்ற பேரில் காணாமல் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. அதாவது இது நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, உங்களோட தடைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு இருக்காங்க. இருந்தாலும் G7 நாடுகள்லாம் இந்த ரவுண்ட் டேபிளில் உட்காந்துட்டு பேசணும். நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் பேசிட்டே இருக்கிறாங்க. யார் அந்த டீயில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றதுன்ற போட்டி நேற்று இருந்து முடிச்சு அதை தொட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க எப்படியாவது நம்ம இன்றைக்கி அமெரிக்காவை சமாதானப்படுத்தி ஆகணும். அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை சீனா மீது போடப்படுற தடையினால். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். அந்த ஐரோப்பா எப்படி சமாளிக்க போகிறதுன்னு தான் தெரியல. ஏற்கனவே ஃப்ரான்ஸ் கூப்பிட்டு தனது விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஜெர்மனியோட ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாமே. துருக்கி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துருக்கியினுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எர்டகன் அவர்களை. நீங்கள் வந்து சீனா கிட்ட ஏன் பெரிய அளவுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்றதான் எனக்கு சுத்தமாக புரியல. அவங்க உய்கூர் இன மக்களை, குறிப்பாக உய்கூர் இன இஸ்லாமியர்களை மிகப்பெரிய அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ணியிருக்காங்க. அப்படி உய்கூர் இன மக்களோட ஹியூமன் ரைட் வயலேஷனை வந்து நம்ம இன்ன வரைக்கும் தட்டி கேட்காம இருப்பது வந்து நியாயம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் அவங்களுடன் நீ ஒட்டும் கிடையாது, உருவமும் கிடையாது, அவங்களுடன் தள்ளி நிற்பது சால சிறந்தது. பட் அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீர்களோ அதே மாதிரியான நிலைப்பாடு சீனா மீதும் எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்று யூரோப்பில் குறிப்பாக மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது என்னன்னா, நெதர்லாந்து கட்சி அமைக்கிறாங்க. கடந்த 5 மாதமாக பெரும்பான்மை பெறாதனால ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தாங்க. ஜீரட் வைல்டர்ஸ் இவர் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. 4 பார்ட்டி, PVV பார்ட்டின்னு சொல்லுவாங்க. 4லேருந்து 5 பார்ட்டிக்கிட்ட 5 மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி ஆட்சி அமைக்க போகிறாங்க. இந்த ஒரு ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நேரடியாக ஆன்டி இஸ்லாம் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே ஜீரைட் வைல்டர்ஸ் யார் அப்படின்னா, அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நபர். ஏன் அப்படின்னா, அங்கிருந்து நிபுர் சர்மாவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தார். இங்கே இந்தியாவில் நிபுர் சர்மாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிபுர் சர்மா அவர்கள் ஒரு டிவி விவாதத்தில் இறை தூதர் முகமது நபி அவர்களை வந்து கொஞ்சம் தவறாக சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நாடும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தாங்க. அதற்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்துருந்தாங்க, அவங்களும் பதிலடி கொடுத்துருந்தாங்க. நிபுர் சர்மா பிஜேபியிலிருந்து தூக்குனாங்க. அப்போ பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தது யார் அப்படின்னா, அந்த ஜீரைட் வைல்டர்ஸ் அவர்கள் தான். எனக்கு இந்துவிசமும் பெரிய அளவுக்கு மரியாதை இருக்கிறது, நிபுர் சர்மா அவர்கள் சொன்னது கரெக்டாக தான் அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் அந்த தன்மையை வந்து புரிஞ்சிருப்பீங்க. சரி, இந்த ஜீரைட் வைல்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், என்ன விதமான அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறார் அப்படின்னா, அக்ரிமெண்ட் என்னென்னா, அகதிகள் யாருமே இங்கே அலோவுடே கிடையாது, ஒட்டுமொத்தமாக வெளியேற்றணும். குறிப்பாக இஸ்லாமிய அகதிகளை வந்து இங்கே அலோவுடே கிடையாது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் 4 கட்சிகளும் வந்து ஒத்துழைச்சிருக்கிறாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, சமீப காலமாக நெதர்லாண்டில் பெரிய அளவுக்கான போராட்டம், குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லவா. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை பெரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், விளக்கங்களுக்கு எடுக்க வேண்டும், முடிந்தால் நாடு கடத்த வேண்டும்ன்ற மாதிரியான கொள்கைகள்.
மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட தூதரகத்தை யார் நெதர்லாண்டோட தூதரகத்தை கொண்டு போயிட்டு டெல்லவியூவில் ஜெருசலேமில் வைக்கிறாங்க. அதாவது யூரோப் யூனியன் எப்படியே எங்களுக்கு தெரியாது, எங்களோட நிலைப்பாடு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சார்ந்ததாக இருக்கும்னு இருக்காங்க. எங்களுக்கும் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் பில்டிங் 4 புதிய நியூக்ளியர் ரியாக்டர் எங்களுக்கு தேவைப்படுது மின்சாரத்துக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கொள்கை கோட்பாடாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபாரைட் விங்கில் குறிப்பாக 4 அரசாங்கம் வந்து ஒன்று சேர்ந்தது வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்டி இஸ்லாம், ஆன்டி இமிக்ரேஷன் பார்ட்டி அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில நடவடிக்கைகள் வந்து கடுமையாக எடுக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூரோப் யூனியன் கொடுக்குற ரியாக்ஷன் என்னன்னு தான் பார்க்கணும். அதாவது யூரோப் யூனியனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு நாடு அவ்வளோ சீக்கிரம் முடிவுகள் எடுக்க முடியாது. திடீர்னு இவங்க இமிக்ரேஷனை உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும். யாருக்கிட்ட அப்படின்னா உரசல்லா வண்டலைன்னு கேட்டால் பர்மிஷன் வாங்கணும். பட் அவங்க என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சமீப காலமாக ஒரு சில சட்டங்கள்லாம் பார்க்கும்போது யூகே ரவாண்டா பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய அகதிகளை பெரிய அளவுக்கு எங்கே கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க, ரவாண்டா, அதாவது யூகேலேருந்து ரவாண்டாவில் கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நேற்று அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய அளவுக்கான ஒப்புதல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக உள்ளே வரக்கூடிய அகதிகள் இங்கே காவல்துறையை கண்டுக்காமல், காவல்துறையை மதிக்காமல் ஒரு மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் காவல்துறை தடுமாறிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நேற்று ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அவங்க எல்லாமே டிபோர்ட், அதாவது நாடு கடத்துறதுக்கான சட்டம். யாரெல்லாம் அகதிகளாக உள்ளே வந்து இங்கே நம்ம சட்டத்திட்டங்களை மதிக்காமல், நம்ம காவல்துறை பெரிய அளவுக்கு யாரும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிற நபர்களை நம்ம நாடு கடத்தலாம் அப்படின்றதில் ரிபப்ளிகன் பார்ட்டி 211 பேர் ஆம் என்றும், டெமோக்ராட்டிக் பார்ட்டி 54 பேர் ஆம் என்றும், 148 பேர் வேண்டாம் என்றும், ஒட்டுமொத்தமாக 165 ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஸோ இவங்களும், அதாவது அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்ல வராங்க அமெரிக்கா அப்படின்னும்போது, அமெரிக்காவும் நாடு கடத்த விரும்புகிறாங்க. யார்? அகதிகளை நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப் யூனியன்லேயும் வந்து ஒட்டுமொத்தமாக அகதிகள் இத்தாலி வந்து அதிகமான அளவுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்களும் நாடு கடத்துறன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நெதர்லாண்டு மட்டும் இல்லை, நிறைய நாடுகள் அகதிகளால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாசா உள்ள நுழையும் போது, ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து வரக்கூடிய அகதிகள் மாசா உள்ள நுழையும் போது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து. உக்ரைன் செய்திகள் அப்படின்னும்போது அமெரிக்கானுடைய இன்டெலிஜென்ட் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? உக்ரைனுக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களை பற்றின டிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்களை கேம்பிங்காக வந்து ரஷ்யா பெரிய அளவுக்கு தொடங்கி இருக்கிறது. அதனால் நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ ஜெலன்ஸ்கி. அப்பப்போ கொஞ்சம் எதுக்கும் மக்கள்கிட்ட உஷாராக இருந்துட்டு நீ சொல்கிறத மட்டும்தான் நம்புற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோ. இல்லைனா அவங்க ரெடியாக இருந்துருவாங்க. போலி செய்திகளை பரப்பி மக்களை நம்ப வச்சுருவாங்கன்னு இருக்காங்க. நீங்கள் பரப்பாத செய்திகளாக சொல்லுங்கள், இல்லை நீங்கள் சொல்லாத செய்திகளாக அவங்க புதுசாக சொல்லிட போகிறாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. வழக்கம் போல் அந்த கியூ பகுதியை நோக்கி, குறிப்பாக கார்கியூ பகுதியை நோக்கி அதுக்கான முன்னேற்றங்கள் எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க கார்கியூனுடைய முக்கிய நகரங்களை பிடிப்பதற்காக. அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் பண்ணுற வரைக்குமே மக்களை வந்து அவசரமாக வெளியேற்றிட்டே இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பிலிருந்து. ஆனால் உக்ரைனுடைய மீடியாக்கள் நாங்கள் பதில் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம், பதில் நடவடிக்கையில் ஒரு கிராமத்தை மீண்டும் கைப்பற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்று நிறைய பக்கத்தில் மாதிரியான சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமங்களில் எங்களால் பதில் தாக்கல் நடத்த முடியல, அதனால் நாங்கள் திருப்பி வரலான் இருக்கோம், கமாண்டர் உங்களுக்கான பதில்கள் தேவை, தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில்கள் எங்குமே இல்லை. எங்களால் விட்டுட்டும் வர முடியல. ஏன்னா அடிப்பட்ட வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள பாதுகாக்கிறதா, இல்லை விட்டுட்டு ஓடி வரதா, இல்லை ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆகுறதா, நோ ஒன் வில் ஹெல்ப் யூ, எங்களை யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மன குபுர்களை தனது வீடியோவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ். அதாவது கார்கியூவுக்கு முன்னாடி பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ரஷ்யா இந்த மாதம் குறிப்பாக ஏப்ரலில் எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் பெட்ரோலும் வந்து ரொம்ப குறைந்திருக்குது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. காரணம் என்ன? தொடர்ந்து உக்ரைன் நடத்திய வேட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கம் நடத்திட்டு இருக்காங்களே, அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான ஏற்றுமதி வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறைகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம காசா விஷயம் போகணும் அப்படின்னா, காசா விஷயத்தை பார்த்தோம்னா இன்னொன்று விஷயம் சொல்லிடலாம். அமெரிக்காவில் நடந்த போராட்டம், குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா, இந்த போராட்டத்துக்கு யார் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஃபண்டிங் யார் கொடுத்து அப்படின்னா, ஆன்டி இஸ்ரேல் ப்ரோட்டஸ்ட்டுக்கு
சீனா பணம் கொடுத்துருக்காங்களாம். சீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனம் ஒன்று மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை வாரி இழைச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்ச தகவல் தானே. இதுக்கெல்லாம் நீங்கள் உளவு தகவல்களை வைத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கமாக எதிர்க்கட்சிகளின் சதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போல்லாம் வந்து சீனாவின் சதி, ரஷ்யாவின் சதி, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக போயிடல. ஜப்பான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீனாவுடைய ஒரு நபர் வந்து ஜப்பானுடைய யுகோசூகா அப்படின்ற ஒரு நேவல் பேஸனுடைய கப்பல் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ட்ரோன் மூலிமா வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க பொது தளத்தில். ஏற்கனவே ஜப்பான் வார்னிங் கொடுத்துருந்தாங்க சீனாவுக்கு, என்ன இது விளையாட்டு, ஓடி விளையாடு, கம்பெடுத்து விளையாடு, கல்லடித்து கூட விளையாடு, என்ன இது எங்கள் நேவல் பேஸை ஏன் வீடியோ எடுத்து விளையாடுறீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி சாதாரணமாக ஊடுருவி எங்களோட சீக்கிரட்டை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரியான இன்னொரு கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஐடிஎஃப்னுடைய தாக்குதல், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்ஸ்னுடைய தாக்குதலில் பெரிய முன்னேற்றங்கள், அந்த பக்கம் இழப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நான் இன்றைக்கி முடிஞ்ச வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்று, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நேற்று ஒரு நாள் மட்டுமே 6 பேத்துக்கு மேலே இறந்து போனதாக ஹமாஸ் தரப்பில் ஒரு சில வீடியோ பதிவுகளும் ஒரு சில புகைப்படங்களும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஐநா கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள், 20 லட்சம் மக்கள் பெரிய அளவுக்கு உணவு இல்லாமல் உள்ள வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அதனால் ஃபுட்டு அனுப்புவதற்கு, ஏதாவது உணவுகளை அனுப்புவதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. காசானுடைய நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப கவலை அளிக்கிறது. அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐநா கிட்ட கவலை அளிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐநானுடைய பில்டிங்கு பக்கத்துலையும் சரி, ஐநாவுடைய கட்டிடங்கள் பக்கத்துலையும் சரி, ஐநாவுடைய பள்ளிக்கூடங்களுக்குள்ளாரையும் ஆயுதம் ஏந்திய நபர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஐநாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது, அதை நீங்கள் முதல்ல உறுதிப்படுத்துங்க, சும்மா எங்கள் மீது குறைகளை வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வைங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.